அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு abis.recipe. இன்றைக்கி வந்துட்டு ஒரு கஷாயம் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணுறக்கு இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா climate சேஞ்ச் நிறைய பேர்த்துக்கு நிறைய கோல்டு காஃப் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் தருது. ஸோ அவங்க வீக்லி ஒன்ஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, நாட்டு மருந்து கடையிலே இதெல்லாம் கிடைக்கிது. ஸோ நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். சுக்கு எடுத்திருக்கேன். சுக்கு நம்மளுக்கு காஃப்க்கு, கோல்டுக்கு, அதே மாதிரி மூச்சு திணறலுக்கு, தொண்டை வலிக்கு, தலைவலிக்கு, அதே மாதிரி டைஜஷன், டயரியா எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. அதனால் சுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சித்தரத்தை, இதுவும் பார்த்திங்க அப்படின்னா காஃபுக்கு, தலைவலிக்கு, ஃபீவர் இருந்துச்சுன்னா, இன்டைஜஷன் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணிடும். அதனால் சித்தரத்தை இதுவும் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரே சைஸ் அளவாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டந்திப்பிலி, திப்பிலின்னு இருக்குது, கண்டந்திப்பிலின்னு இருக்குது, இல்லை அரிசி திப்பிலி அப்படிம்பாங்க. ஸோ நான் கண்டந்திப்பிலி எடுத்திருக்கேன். இதுவும் கோல்டுக்கு, காஃபுக்கு, உடம்பு வலி அந்த மாதிரிலாம் சரி பண்ணுறதுக்கு இதுவும் நல்லது. இது கூட அதிமதுரம் எடுத்திருக்கேன். அதிமதுரமும் அதே சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இது இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணும். இது கூட திப்பிலி வேறு, கண்டந்திப்பிலி வேறு. ஆனால் ரெண்டுத்துக்கும் பெப்பர் அப்படின்னு தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, லாங் பெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இது பசித்தன்மையை நல்லா தூண்டி கொடுக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வராமல் பார்த்துக்கணும். இது கூட கடுக்கா எடுத்திருக்கேன். கடுக்காவும் அனிமியா, ஹேர் லாஸ், அதே மாதிரி சோர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கடுக்காவும் எடுத்திருக்கேன். எனக்கு இது பொடியாக தான் கிடச்சிச்சு, அடாத்தொட பொடி. ஸோ அதை நாட்டு மருந்து கடையிலே வாங்கிட்டேன். இது கூட சிறு குறிஞ்சான் பொடி, அதுவும் எனக்கு பொடியாக தான் கிடச்சிச்சு. இதுவும் ரெண்டுமே காஃபுக்கு, இன்டைஜஷனுக்கு, கான்ஸ்டிபேஷன், ஆஸ்மா, ஃபீவருக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருங்க. நல்லா சூடாகணும். இது கூட அந்த பொடியை நான் ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பொடியாக இருக்கிறது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அடாத்தோட பொடி, அதுக்கப்புறம் சிறு குறிஞ்சான் பொடி, இதுவும் எல்லாமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சிறு குறிஞ்சான் பொடி. இது மருந்தாகவே கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் தட்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பொடியாக தான் கிடச்சிச்சு. ஸோ இது கூட வெத்தலை எடுத்துக்கிறேன். வெத்தலை நம்மளுக்கு தெரியும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வெத்தலையே பிச்சு போட்டுக்கிறேன். பிச்சு இதில் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம கோல்டு காஃபெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒரு இடிக்கிற கல்லில் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். திப்பிலி, கடுக்கா, சுக்கு எல்லாமே திரும்ப உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன். சித்தரத்தை, கண்டந்திப்பிலி, அதுக்கப்புறம் அதிமதுரம், இதெல்லாம் நல்லா தட்டுங்க. இதெல்லாம் நல்லா வேறாகவே கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. இப்போ நல்லா தட்டி இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் இதையும் நம்ம சேர்த்திக்க போகிறோம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கணும். இப்போ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes நல்லா கொதித்து அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கணும். நிறைய பேர் அப்படியே சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா இது கசப்படிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் தாராளமாக நாட்டு சர்க்கரை இல்லை பனை வெல்லம் அந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் 10 days ஒன்ஸாவது ஃபாலோ பண்ணுங்கள். கஷாயம் குடிக்கிறது நம்மளோட இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ நான் பனங்கல்கண்டு சேர்த்திருக்கேன். கசப்பாக சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Stay healthy, be happy. Thank you.